ஆமாங்க. நேற்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்மளோட நந்தினி வந்து வெளியே போயிருப்பாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து பிக் பாஸ் உள்ள எல்லா ஒரு கண்டஸ்டண்ட்டும் போயிட்டாங்க. ஓகேங்களா? நான் இன்னைக்கு ஒரு லைவ் போடுறாங்கன்னா, அது நேற்று நடந்தது தான் இருக்கும். சரிங்களா? இப்பயே அங்கே என்ன நடக்குதோ அது வந்து போட மாட்டாங்க. ஸோ நம்மளோட நந்தினி வந்து வெளியே போயிட்டாங்க. எதுக்காகனா அவங்களுக்கான இஷ்யூ நிறையா இருக்குது. ரொம்ப ஓவராக ஹை பீக்கில் வந்து கோவம் வருது. ஸோ கனிக்கிட்ட அவங்க பாத்ரூமில் உட்காந்து அழுவாங்க பார்த்தீங்களா, யாருமே உள்ளே சேர்க்காம. அப்போ கனி வந்து சமாதானப்படுத்தும் போது அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்குள்ளே வந்து ஏதோ பேய் பூந்திருக்கா, எனக்கு அப்பப்போ சாமி பூரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தவொடனே அவங்களுக்கு எது வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னா, இப்போ நிறைய பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதுவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு யாரும் வந்து ஒரு ட்ரிகர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மைண்ட் அப்செட் ஆனது அந்த சாப்பாடு விஷயத்தில். எவனும் உப்பு அள்ளி அள்ளி போட்டாங்க இல்லையா, அப்போது அந்த நந்தினியும் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல இப்போது கனி, அந்த எஃப்ஜே, ஸோ பிரவீன், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கேங்கில் தான் வந்து நந்தினி இருந்தாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவொடனே இவங்க இந்த மாதிரி பர்சனாக நம்ம இருந்தால் ரொம்ப அப்செட், இது வந்து ரொம்ப ஒரு பாவமே சொல்லி அங்கேருந்து வந்து விலகி இருக்காங்க. விலகி அவங்க ஒரு தனிமையாக வந்து ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த 19 பேரும் வந்து எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களே இப்படி ரியாலிட்டியாக வந்து வாழுங்களா, இது ரியாலிட்டி ஷோ, இதை ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்களே ஒரு சின்ன ஒரு ஃபைனல் ஒரு அவார்டுக்காக. ஸோ உங்கள் மூஞ்சிலாம் இப்போ வந்து எல்லாமே வந்து கிளியுது, இந்த மாதிரி எவனும் உண்மையாக இல்லையே. அவங்க சொல்லிட்டு போனவங்க கடைசியில் கலையரசன் நீ தான் வந்து ஃபைனலில் வந்து ஜெயிப்ப, விட்டுறாதடா, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உன் கண்ணில் ஒரு ஒளியை நான் பார்த்தேன், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட்டாக நந்தினி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களோட விருப்பத்தோடு போயிருக்காங்க.